பசங்களுக்குன்னா எங்கள் குட்டிங்களுக்கு வந்து ரேக் அடிக்கிறதுக்கு இன்றைக்கி தான் டைம் வந்து வந்திருக்கு. அதில் வந்து எல்லாம் எடுத்து மேலே கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ ரேக் அடிக்கிறதுக்கு எல்லா டூல்ஸும் ரெடியாக இருக்குது. அவங்களும் ரெடியாக இருக்காங்க. நாங்கள் வந்ததுமே அவங்க என்னடா எல்லோரும் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாகிட்டாங்க. ஆளாளுக்கு அளக்கவும் ஆளாளுக்கு வர்றாங்க, ஓடுறாங்க, குதிக்கிறாங்க. நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்கா இன்னைக்கு. அப்படி இந்த நேரத்துல வர மாட்டாங்களே, என்ன வந்திருக்காங்க வச்சிருக்கானுங்க பாரு. இருக்கிறதுதான் இப்படி காத்து போகாம இப்படி மூடி வைக்கிறது, எப்படி கடிச்சு இங்க வேற துப்பி இவர் மூணு இருக்கும். எல்லாம் இந்த கருத்த வால் பையனாதான் இருக்கு. என்னமோ அவரு பெரிய இன்ஜினியரு, பெரிய இன்ஜினியர் இவரு. டூல்ஸ் எல்லாம் பாக்குறாரு. இவர் பெரிய இன்ஜினியர். இவர் பெரிய இன்ஜினியர். என்னடி இது பெரிய இன்ஜினியர். என் பிள்ளை இன்ஜினியர் படிக்க வைக்க போறேன். யாசா இன்ஜினியர் BABL இல்ல யாசா பிடெக் ஐடி. அஸ்மக்கு எப்படி பிடெக் ஐடி படிக்க வச்சுனா அது மாதிரி உனையும் பிடெக் ஐடி MBA எல்லாம் படிக்க வைக்கிறேன். சரியாடி? MBA வேணா படிக்கிறீங்க. MBA பதில் MBA பக்கத்து வீட்டுக்கு ஓடுங்க. சரியா? மிஷின் போட்டு ஓடுறாங்க. என்னென்னமோ பண்றானுங்க. அங்க பாரு ஒருத்தன் எங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். கருத்தவால் குட்டி இங்க வாங்க. கருத்தவால் என்னாச்சு? போங்கடி நீயும் குடும்பமும் சும்மா நசன்ட்டு என்னடி ஆனா ஊனா வந்துருந்தா உங்க அண்ணன் மேல ஒரு தெரியாம பாரு. சும்மா போய் மிஷினை போட்டு ஓட விட்டுருக்கா. அவன் வரவே மாட்டியா. அப்படி வந்தா நம்மளை இம்சையே பண்றதுக்குன்னே வருவியா. அப்படி மைண்ட் வைஸ் கருத்தவால் குட்டி. இது என் கருத்தவால் குட்டி. பொட்டேட்டோ நல்லா விளையாடுறீங்களே. குட் குட் வெரி குட். ஏன்டா மின்சா மின்சா பேபிக்கு என்னாச்சு? நம்மளுக்கு ஒண்ணு விளங்க மாட்டேங்குதே. கருத்தவால் புரியலையா? கருப்பனுக்கு புரியலையா? மின்சா பேபி என்ன பண்ணுது? இது என்னன்னா நடக்குது இங்கன்னு தெரிஞ்சுக்கணும். உடனே கோவம் வந்துடும். உடனே எப்படிதான் இவளுக்கு மட்டும் கோவம் வருமோ தெரியாது. குட்டி கருப்பன் தான் ஃபர்ஸ்ட் ஏறி உட்கார்ந்துருக்கான். குட் பாய். போனி பண்ணியாச்சு. போனி பிடிச்சிருக்கா? எல்லாத்தையும் உட்கார்ந்து முறைச்சிட்டே இருக்கான். எல்லாரும் அங்க போர்டு அடிக்கிறது வேடிக்கை பார்த்தா இந்த குழந்தை மட்டும் தூங்கும். அழகான குழந்தை. ஏன் இறங்கணுமா? ஏண்டா இங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க உனக்கு தூக்கமா? எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதன்னு அவன் ஒரு கீழே வருது. ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை? மண்ட மேல போட்டு விடுறோம். புடிக்க கால் கேட்டேடா. புடிடா. புடி. புரா. இங்க வைக்கணும் டாடி. சூப்பர்ரா. சாஷா நல்லா இருக்காடி. சாஷா குட்டி என்னடா தங்கம் எங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஏண்டா இத்தனை வருஷம் எனக்கு பண்ணி கொடுத்தீங்களாடா? இவங்க வந்தா மட்டும் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க. ஆமா குடுத்து பசிக்குதா? என்ன இடமெல்லாம் புதுசா இருக்கு. சரி ட்ரீட்ஸ் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. ஏலே அவன் எச்சு ஊறுதுடா ட்ரீட்ஸுக்கு. சொல்லுக்கிறியா? ட்ரீட்ஸுக்காக சொல்லுக்கிறியா அந்த பையன். நல்லா மேலே வாங்க. இங்க வாங்க. மேலே எல்லாம் மேலே ஏறி வா. வெளியே மாஷா ஏன்டா? மேலே ஏறி வா. எல்லாம் வாங்க. இங்க வாங்க. யாரெல்லாம் மேலே வரீங்களோ அவங்களுக்கு தான் ட்ரீட்ஸ். ஏறு. மேலே ஏறு. நீங்க பொட்டேட்டோ தானே தங்கம்? தங்கண்டி. யாரு மேல இங்க வா. இந்த ஆசமா நீ ஒரு பக்கம் கொடு. மேல ஏறி வர்றாங்களா? திமிர் பத்தியா? இவங்களுக்கு திமிர பத்தியா? அவ்வளவுதான் தீர்ந்துச்சு. அசு குட்டி கருப்பு கொஞ்சம் குட்டுறி. குட்டி இந்த அடுத்து உனக்கு இந்த கருப்பா இந்தடி போட்டு
எதுக்கு வழி வச்சீங்க? இறங்க வழியா காண வேடான்னு சாசா தேடிக்கிட்டு இருக்காம இருக்கு. சாசாக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா குட்டிங்களுக்குமே சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. நல்லா இருக்கு போல இருக்கு எங்களுக்கு. நாங்க வந்து அடிக்கிற வரைக்கும் இவங்க வெளியில எப்பயுமே பாத்தீங்கன்னா டோர் ஓபன் பண்ணா வெளியில ஓடுவானுங்க. இன்னைக்கு வெளியிலயே போல. நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு இங்கேயே அடிக்கிற பிள்ளைங்க இங்கேயே எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. எப்படி இருந்துச்சு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அவ்வளவுதான் தங்கம், இதெல்லாம் வேறு பேப்பர் இருக்கிற யார் வரா? நீ அங்க போய் உட்கார்ந்தேனா உனக்கு எப்படி கிடைக்கும்? யார் இது? அவ மின்சா அவளதான் தீர்ந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? சரியாமா? அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், நிறைய சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சும்மா டேஸ்ட்டுக்கு. சரியாமா? நாளைக்கு பிள்ளைகளுக்கு மீன், சிக்கனு, லிவரு எல்லாம் அம்மா வந்து உங்களுக்கு அப்புறம் ட்ரீட்ஸு, அப்புறமா பைட்ஸு எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். சரியா? சரி. நல்ல சமத்து குட்டி குட்டி, அறிவு குட்டி குட்டி. இன்னைக்கு இவ்வளவுதான் அடிக்க முடிஞ்சது. நாங்க அடிக்க ஆரம்பிச்சப்ப வேலையெல்லாம் முடிச்சிருவோம்னு பார்த்தோம். கடைசியில் எங்களுக்கு இவ்வளவுதான் அடிக்க முடிஞ்சது. அவங்க மேலே ஏறி பழகிட்டானுங்க, மேலே ஏறி விளையாடுறா. நாங்க அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுமே அந்த பெரிய கருப்பு இருக்கா பாத்தீங்களா, அவங்க ஆளுக்கு முன்னாடி ஏறி இதுல ஒரு தூக்கம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. அப்புறமா இவன் இருக்கா பாத்தீங்களா, இவன் கருத்த வேலை, அவனுமே தான் மேலே ஏறி ஒரு தூக்கம் போட்டு கிளம்பிட்டா. ஷாஷா எப்படியாப்பட்டவரு, இங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணவே கீழே பால்கனியில போய் நல்லா ஒரு முரட்டு தூக்கம் போட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு வர்றாரு சாரு. எல்லா வேலையும் முடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அங்க உட்காந்துருக்கேன் திண்டு மேலேயே. இப்போ எல்லாம் கிளீன் பண்ணி வேக்வாம் எல்லாம் போட்டு எல்லாம் நீட் பண்ணதுக்கு அப்புறமா சார் மேலே ஏறி செல்லத்தை பாருங்க அப்படி நாக்கு அப்படி வெளியே நீட்டினா அப்படியே ஓவர் கொஞ்சல்னு அர்த்தம். மேலே ஏறி உட்காந்துருக்காரு. ஷாஷாக்கு வந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா செஞ்சிடணும். என்னடி என்னடி தங்கட்டிய ஏமா, என் குழந்தைடா இது, என் குழந்தைடா, என் குழந்தைடா, சோறுடி சோறு கொஞ்சிடணும். அப்படி நாக்கு அப்படி வெளியில் நீட்டிட்டு இருந்தாங்கன்னா அப்படி நம்ம வந்து கொஞ்சணும் அப்படின்றதுக்காக அப்படி என்னது அப்படின்னுட்டு இருப்போம். என்னம்மா இந்த பொட்டேட்டோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த பொட்டேட்டோ அப்படி தூக்கணும், அப்படி அமைதியா இருப்பான். தெரியுமா? இருப்பான்னு இல்லை, இருப்பாள். என்னடி இருப்பாள், அமைதியா இருப்பாள் இந்த பொட்டேட்டோ. அடுத்து மின்னல் குட்டி. இந்த மின்னல் குட்டி இலை கிறுக்கு பயலை, மின்னல் இல்லை, இது டோரி, டோரி குட்டி. சரி மேலே ஏறிக்கோ. சரி விளையாடுங்க, அம்மா போயிட்டு அப்புறமா வர சாப்பிட்றப்போ. சரியா? நானும் போய் குளிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்டு வரேன். ஓகே, நீங்களா விளையாடிட்டு இருங்க, அம்மா வந்துடுறேன். பாய். இவங்களுக்கு நான் சொல்றது புரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா கண்டிப்பா நான் என்ன பேசணும் அது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா புரியும். அவங்களுக்கு வந்து அம்மா பேசுறது வந்து புரிஞ்சிடும். பின்னாடி ஓடி வரானா வாக்கிங்கு? யார் அது? மின்னல். போ மின்னல், வாக்கிங் போறியா அம்மா கூட? மின்னல் இங்க வந்து பிடிக்கிறானா, அங்க பிடிச்சிட்டானா, வரானா? இங்க இல்ல, பறி போட்டுட்டு ஓடியாராண்டி. இவனை பாரு, மின்னல் அம்மா கூட வாக்கிங் போகுது என் தங்கம். அம்மா கூட வாக்கிங் போறியா மின்னல்? இங்க வந்துட்டு பாருடா, இங்க வா. அவ்வளவுதான், போர் அடிச்சிச்சு போல. மா இங்க வாரு பேன் பாக்குறத பொரிய. ஏண்டா பொரிய எதுக்குடா பேன் பாக்குறீங்க? அழகா இருக்கு வரு வானம். பொரி குடுக்குவாமா? கொஞ்சம் கூட நிறைய கொடுக்காத, சும்மா ஒண்ணு. இங்க உட்காந்து ஒண்ணு சாப்பிட விடுறது இல்ல ஏன் குட்டீஸ் நீங்க? கவரை பிரிச்சா எங்க இருந்தாலும் வந்துடுறது மூசை குட்டி. இந்தா பறவைங்களுக்கு பொறி போடுற மாதிரி இது. சூப்பரா சாப்பிட. இந்தாடா கருப்பா சாப்பிடுறா. சோத்தை காட்டி பிள்ளைல டைவர்ட் பண்ணிட்டு இருக்க கேக்குறானுங்கல்ல. அது எவ்வளவு சூப்பரா வாக்கிங் வந்துட்டு இருக்கா, சோறை காட்டி டைவர்ட் பண்ணி விட்டேன். இங்க வரு, எப்படி குடும்பமா உட்காந்து பொறி திங்கிறத பாரு. கியூட்.